ஜான் ஜபராஜ் மனைவி விட்டு வேறு பெண்ணோடு இருக்கிறார், அதனால அவரை கிறிஸ்தவத்துக்கு புறம்பானவர் அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. அதன் பிறகு அவர் மேல பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன எதை அவர் ஒரு துன்மார்க்கமாக வாழ்ந்தார், அவர் ஒரு கர்த்தருக்கு விரோதமான செய்தி, அவர் பாஸ்டே இல்லை, அவர் செய்தி தவறுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா, இந்த சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததை அவர் மற்றொரு பெருசாக எடுக்கலை. எப்படி அதில் உண்மை இல்லைன்னு தெரியும். அதை வேறொரு பெண்ணோட போயிட்டார் பாருங்க, மனைவி விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டார் பாருங்க, அதுதான் இப்போ இவங்களுக்கு குற்றமாயிடுச்சு. அவர் பெரிய எப்படி பாஸ்டர் இப்படி செய்யலாம், மனைவி விட்டுட்டு வேறு பெண்ணோட எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. இப்போ ஏன் அவர் வேறொரு பெண்ணை கூட்டிகிட்டு போனார்? இங்கே வீட்டில் அவர் வீட்டுக்குள்ளே நடந்த விஷயம் நிறைய பேருக்கு வெளியில் தெரியுறது கிடையாது. ஒரு வீட்டில் பல பிரச்சனைகள் வரும். ஏன்னா ஒரு மனிதன் படுத்து தூங்கி மறுநாள் காலையில் எழுந்து ஒரு 24 மணி நேரம் கடக்கிறதுக்குள்ள பல பிரச்சனைகள் இந்த வீட்டில் கிளம்புது. சாப்பாட்டிலேருந்து, நம்ம பணத்திலேருந்து, பிள்ளைகளால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, கணவனால் பிரச்சனை, உறவுகளால் பிரச்சனை, இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இந்த வீட்டுக்குள்ளே கிளம்புது. அதெல்லாம் மற்றவங்களுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கோ, கீழே மாடியில் இருக்கிறவங்களுக்கோ, கீழே இருக்கிறவங்களுக்கோ, சைடில் இருக்கிறவங்க யாருக்குமே இந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற இவ்வளோ பிரச்சனையே வெளியில் தெரியறது கிடையாது. ஒரு மனிதன் ஓரளவுக்கு தான் தாங்க முடியும் எந்த பிரச்சனையிலுமே. காசு இருக்கிறவங்க பிரச்சனையை தாங்கிறதுக்கு அதை தாங்கிக்க மாட்டாங்க. இவ்வளோ பிரச்சனையும் தாங்கிக்கிட்டு நம்ம இங்கே வாழணுமா, நமக்கு கெட்ட பேர், நம்ம செய்யாத தவறெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு வெளியே போகிறது இது ஒரு நார்மல் தான். ஏன்னா மனைவி எவ்வளோ நாளும் அடிப்பாங்க, திட்டுவாங்க, பல தொல்லைகளை கொடுப்பாங்க. அவருடைய மனைவி ரீமாஸ்டருடைய தம்பி பெனட்டு ஹாரிஸ் பல தொல்லைகள் கொடுப்பாரு, மாமனார் பல தொல்லை கொடுப்பாரு, காசு வச்சா காணாத போது இவ்வளோ தொல்லைகளை தாங்கி நாங்கள் வீட்டில் உட்காந்துக்கின்னு இருக்கிறதுல ஒரு மனுஷன் தன்மையாக இருக்காது. அவன் மனுஷனே இருக்க மாட்டான். ஏன்னா எப்படி தாங்க முடியும்? இவ்வளோ பிரச்சனை வருது. இது ஜான் ஜபராஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்க, ஆதரவாக நிற்கிறோம். அந்த நேரத்தில் ஒருத்தர் கிடையாது. இப்போ அது வெளியில் வந்துட்டு பிறகு பல பேர் அவருக்கு ஆதரவாக பேசணும். அதுக்கு அவர் குற்றம் செய்திருக்க மாட்டார், அவருக்கு பல இன்னல்களை, இக்கட்டுகளை, துன்பங்களை மனைவியால், குடும்பத்தாரால், அவருடைய தம்பி உறவுகளால் அனுபவிச்சிருக்காரு. நாங்கள் இப்போ அவருக்காக சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா அப்போ இந்த விஷயம்லாம் வெளியில் வராதப்போ அவர் 1 மணி நேரம் வெளியிடாத இருந்தால் இப்போ கோர்ட்டில் கேஸ் போய் விசாரிச்சுனாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது அவர் மேலே எந்த தவறுமே இருக்காது நாங்கள்லாம் நம்பி இப்படியெல்லாம் பேசிக்கிறோம், அவருக்கு ஆதரவாக பேசுகிறோம். அப்போ வீட்டுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை ஒரு மனுஷன் தாங்க முடியுமா? அவர் சாதாரண மனுஷன் கிடையாது. ஏன்னா மனைவி சம்பாதிச்சு போட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுக்கிற கணவன் கிடையாது ஜான் ஜபராஜ். அவருக்கு தனி ஒரு எய்ம் இருக்குது, ஏன்னா கோல் இருக்குது, கொள்கை இருக்குது. அதெல்லாம் அவர் சரி செய்யணும், அதை எடுத்து செய்யணும். ஒரு பாட்டு பாடுறாருன்னா அந்த மியூசிக் எப்படி, எந்த இடத்துல மியூசிக் ஏற்றணும், எந்த மியூசிக் யூஸ் பண்ணணும், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணணும், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அவர் மண்டியில். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனை, இந்த வயலில் இவ்வளோ பிரச்சனையில் அவர் திங்க் பண்ணிட்டு குடும்பத்தில் மனைவி கொடுக்குற தொல்லையை நம்ம தாங்கிக்கிட்டு இருந்தோம்னா எப்படிங்க? இது ஒரு மனுஷ தன்மையோடு ஜட்ஜ் பண்ணுறாங்களா? இப்போ இதெல்லாம் பிரச்சனை இல்லை, பாலியல் தொல்லை கொடுத்ததெல்லாம் அவருக்கு இவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ அவர் வேற ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாரு, மனைவியை விட்டுட்டு. மனைவியோட இல்லை, கிறிஸ்தவத்தில் இந்த மாதிரி ஒரு மனைவி தள்ளி விட்டதில் இல்லையே, மனைவி ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்டதான் தள்ளணும் அப்படின்னு பைபிள் இருக்குது. நீங்கள் ஏன் மனைவி விபச்சாரத்தில் தள்ளாத, அவங்க போகாத இருக்கும்போது வேற ஒரு பொண்ணோட போனீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அவருக்கு வக்காலத்து வாங்குறாங்க, அவருக்கு எதிராக பேசுகிறாங்க, ரீமாஸ்டருக்கு வக்காலத்து வாங்குறாங்க. இப்படி ஒரு தவறான புரிதல் இருக்குது பாருங்க. மனுஷனுக்கு நம்ம வெளியில் இருக்கிறவங்களுக்கு அவர் உள்ளுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்றதை அவர் யூகிக்க முடியல. அவருடைய எதிரிகள் தான் செய்கிற வேலை தான் இது. அவருடைய எதிரிகள், எனிமிஸ், ஜான் ஜபராஜ் எனிமிஸ் செய்கிற வேலை தான் இதெல்லாம். பொய் புகார் கொடுக்கறது, சில இது இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணுறது, அவர் மேலே தவறான புகாரில் சொல்கிறது, நான் தான் எப்படி நான் தான் கேஸ் கொடுத்தேன்னு தைரியமாக ஒரு வீடியோ போடுறது, இப்படியெல்லாம் இந்த அவருக்கு எதிரிகள், அவர் பிடிக்காதவங்க, அவருடைய ஊழியம் பிடிக்காதவங்க, அவருடைய டான்ஸ் பாட்டு பிடிக்காதவங்க. எப்படி இருந்தாலும் இந்த ஒரு பெண்ணை இந்த வேற பெண்ணோட போயிட்டே இருப்பாருங்க. எப்படி போகலாம் மனைவி இருக்கும்போது வேற ஒரு பெண்ணோட கல்யாணமான பொண்ணோட திருமணமான பொண்ணோட போயிட்டாராம். அது திருமணமான பொண்ணோட போயிட்டாரு.
ஏன்னா திருமணமான அந்த கணவர் வந்து புகார் கொடுத்தாரா, என் மனைவி இவர் ஜான் ஜபராஜ் கூட்டிகிட்டு போயிட்டாருன்னு? அது சொல்லுங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் அந்த பேச்சு அடிப்படையிலேயே. இப்படி இருக்கும்போது இந்த வெளியில் அவர் மேலே இடகுணமா இல்லாதது பொல்லாதது சொல்லி ஒரு மனுஷனை மன உளைச்சலாக்கி இப்படி குடும்பத்தை விட்டு பிரியும் அளவுக்கு இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இந்த கிறிஸ்தவத்தையும் பைபிளையும் சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் இப்படியெல்லாம் ஜான் ஜபராஜுக்கு எதிராக அவதூறாக பேசிக்கொண்டு திரிகிறார்கள். என்ன அந்த நடந்திருக்கிற உண்மையும் இவங்களால யூகிக்க முடியல. ஜான் ஜபராஜ் பெரிய காம கொடூரன் போலவும், அவர் எப்பவும் மனைவிக்கு தொல்லை கொடுத்து போலவும், இப்படியெல்லாம் இவங்க சித்தரிக்கிறாங்க ஜான் ஜபராஜ். ஒரு சாதாரண மனுஷன் நினைச்சு பாருங்க. நம்மளை அந்த உங்களை அவர் மேலே இவ்வளோ பழி போடுறீங்கள, உங்களை அந்த இடத்துல வச்சு பாருங்க. நீங்கள் அவர் வீட்டில் இருந்திருந்தா, ஜான் ஜபராஜ் நீங்கள் இருந்திருந்தா, அந்த பிள்ளைகளுக்கு இவ்வளோ பிரபலமான நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருப்பீங்களா? இப்படியெல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஜான் ஜபராஜ் மேலே ஒரு அவதூறத்தை பரப்பின்னு இருக்காங்க. ஒரு உண்மையை உணர்றது கிடையாது. இப்போ நாங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணுறோன்னா கொஞ்சம் நிதானிக்கிறோம். வாழ்க்கை என்ன, மனுஷனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய தேவைகள் என்ன, சாப்பிட்டு தூங்குறது மட்டும் ஒரு வேலை கிடையாது. இல்லை, மனைவியோட சந்தோஷமாக இருக்க வேண்டியது நேரமும் நமக்கு தேவைப்படுது. ஒரு மனிதனுக்கு கணவனுக்கு மனைவி தேவைப்படுது, மனைவிக்கு கணவன் தேவைப்படுது. இப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் சரியாக நடந்தால் தான் இங்கே வாழ்க்கை வண்டி சரியாக ஓடும். ஒரு வீல் சின்னதாக ஒரு வீல் பெருசாக வந்தால் எப்படி ஓடும் வண்டி? ரெண்டு பேரும் ஒரே கருத்துடையவராக இருக்கணும், ஒரே சிந்தனை உள்ளவராக இருக்கணும். யாரு? கணவன் மனைவி. ஜான் ஜபராஜ் ரீமா ஷெரீனும் ஒரே சிந்தை உடையதாக இருக்க வேண்டும். ஆனால் அது இல்லை. ஒரு வாழ்வியல் கோட்பாடு இல்லை, வாழ்வியல் கொள்கை இல்லை, வாழ்வியல் வரைமுறை இல்லை இந்த உலகத்தில். அது யாரும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. வேதத்திலிருந்து ஒன்றுமே சொல்றது கிடையாது. வாழ்க்கையின் மைய பகுதியை போல சொல்றதே கிடையாது. வாழ்க்கை வழிமுறைகளை வகுத்து சொல்றதே கிடையாது. வாழ்க்கைக்கு இதுதான் தேவை, இது தேவையில்லைன்னு சொல்றது கிடையாது. தைரியமா சொல்றது கிடையாது. வாழ்க்கைக்கு ஒரு நம்முடைய வாழ்நாட்கள் எப்படி இன்பமாகவும் ஆரோக்கியமாகவும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இந்த உலகத்தில் வாழணுன்ற ஒரு வாழ்க்கை வழிமுறையை இந்த வேதத்திலிருந்து யாரும் சொன்னது கிடையாது. அதனால இன்னைக்கு பல குடும்பங்கள் உலகம் முழுவதும் இதே பிரச்சனை தான். உலகம் முழுவதும் இதே பிரச்சனை தான். ஏன்னா அவங்க டைவர்ஸு, குழந்தைகளை அனாதையாக்கிட்டு போகிறது, இன்னொரு பெண்ணோட போகிறது, எதுக்கத்தில் பிரச்சனை, இப்படியெல்லாம் போய்க்குது. இந்த வாழ்க்கை வழிமுறையை யாரும் இது வரைக்கும் வகுத்து சொல்லலை. ஏன்னா இந்த பைபிளானது ஒரு வாழ்வியல் புத்தகம். வாழ்க்கை வரைமுறை இந்த வசனங்களில் வரைந்திருக்குது. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.